இன்றைக்கி வந்து 15வது வீடியோ 15 என்ன 15ன்னு சொல்லணும். 15 என்ன 15, 15ஆவதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ 15 வா வீடியோ, 15 வா வீடியோ என்ன 15வது வீடியோ. இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமானது மணி பற்றி எப்படி சொல்லுவாங்க. மணி இப்போ மணி எப்படி சொல்லணும், 1 மணி 2 மணி எப்படி சொல்லணும் இல்லையா, 1 1/4 2 1/4 அப்படி சொல்லணும். ஸோ இதை வந்து நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லணும். இப்போ 1 மணி என்ன 1 பஜே, பஜேன்னு சொல்லணும். பா जे जे ए आई बजे, बी ए जे बा जे, बजे बा जे बजे, इलाटा बी ए बा जे बा जे बजे. ओके, 1 बजे 1 मनी, 2 बजे 2 मनी, 3 बजे 4 बजे 4 मनी, 5 बजे 5 मनी, 6 बजे 6 मनी, 7 बजे 7 मनी, 8 बजे 9 बजे 10 बजे 11 बजे 12 बजे. இதை நீங்கள் உங்களுக்கு 1 2 தெரிஞ்சால் போதும். இந்த பஜே மட்டும் நல்லா எழுதும். ப ஜே. இப்போ நம்ம இது ஜே பஜே. ஓகே, இப்போ இதே வந்து இப்போது 1 மணி 2 மணின்னா 1 பஜே 2 பஜே சொல்லிட்டோம். இப்போது 1 1/4 சொல்லணும். 1 1/4 இந்த காலுக்கு என்ன சொல்லணுமா, 1 1/4 2 1/4. இப்போ தமிழில் வந்து கால்னு சொல்கிறோம், 1 1/4 2 1/4ன்னு சொல்லுவோம். ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லுவான்னா சவான்னு சொல்லுவாங்க. சவா ஆனால் கால், சவா சவா SAVA சவா ஆனால் கால். இப்போது 1 1/4 சவா ஏக். ஃபஸ்ட்டு வந்து 1 1/4க்கு நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்னா 1 1/4 சொல்லணும். இதில் வந்து அப்படி கூடாது, கால் சொல்லிவிட்டு பேர் 1 சொல்லணும். சவா ஏக், சவா தோ. ஃபஸ்ட்டு வந்து இந்த சவா சொல்லணும். சவா 3, சவா 4. ஓகே, சவா 5, சவா 4, சவா 5 5 1/4 சவா 5, सवा 6, सवा 7, सवा 8, सवा 9, सवा 10, सवा 11, सवा 12, सवा 12. இந்த இதுக்கு மணிக்கு வந்து உங்களுக்கு 12 வரைக்கும் 1 2 வந்து 12 வரைக்கும் தெரிஞ்சால் போதும். இதை வந்து சவான்னு சொல்லணும். SAVA சவான்னா கால். ஓகே, இன்றைக்கி வந்து இந்த மணி இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இன்றைக்கி ஒரு கிளாஸ்லேயே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மணி சொல்ல தெரிஞ்சிடணும். ஓகே, அதுக்கப்புறம் 1ன்னு சொல்கிறோம். 1 அரைன்னு சொல்லுவோம் இல்லையா. அரைன்னா சாடேன்னு சொல்லணும். சாடே, SADAY சாடே. டே டிஏவே டேன்னா 4, சாடே சாடேன்னு அரைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதை நம்ம ஒரே நிமிஷம் இது இது அழிச்சிட்றேன். ஓகே, இப்போது இதை 1ன்னு சொல்லணும். 1 சாடே, முதல்ல இது சாடே சொல்லணும். சாடே 1, சாடே 2, சாடே 3. ஃபஸ்ட்டு இந்த 30 சொல்கிறோம் இல்லையா. இந்த 30 வந்து அரை. நம்ம வந்து தமிழில் வந்து அரை வந்து கடைசியில் சொல்கிறோம். இப்போ 3ன்னு சொல்லுவோம். 3ன்னா ஃபஸ்ட்டு 3 சொல்கிறோம், பேர் அரை சொல்கிறோம். 3 மணி 3 மணி அரைன்னு சொல்லுவோம். ஸோ 3ன்னு சொல்லுவோம். 4 5ன்னு சொல்லுவோம். அப்போது ஹிந்தியில் சொல்லும்போது இந்த முதல்ல சாடே வரும், இந்த கடைசி இது வந்து முதல்ல வரும். ஓகே, சாடே 4, சாடே 5, சாடே 6, சாடே 7, சாடே 8, சாடே 8ன்னா 8, சாடே 9 9, சாடே 10 10, சாடே 11, சாடே 12. இது வந்து 12 மணி வரைக்கும். ஓகே, இது வந்து அரை. இப்போ இதில் முக்கியமானது வந்து முக்கால்னு சொல்லுவோம். முக்கால். ஓகே, இப்போது இது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா பவுனேன்னு சொல்லுவாங்க. இப்போ 1 1/4 இருக்குது. இப்போ நம்ம தமிழில் வந்து 1 1/4ன்னு சொன்னோம். இப்போ இங்கேருந்து 1 மணி 2 மணிக்கு கால் குறைவு. ஆனால் இதுக்கு அர்த்தம் என்ன, நம்ம வந்து நார்மலாக சொல்கிறது வந்து 1 1/4 சொல்லுவாங்க. இப்போது ஹிந்தியில் வந்து 1 1/4 சொல்ல மாட்டாங்க. 2 மணிக்கு 2 மணிக்கு 1/4 மணி நேரம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. 2 மணிக்கு 1/4 மணி நேரம் கம்மி. ஓகே, ஸோ இதுக்கு என்ன சொல்லணும்னா இப்போது 45 1 45 இருக்குது. அப்போ 1 1/4. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா பவுனே தோன்னு சொல்லணும். பவுனே, இந்த பவுனேன்னா 45. ஓகே, அப்போது எந்த இது இருந்தாலும் பவுனே
पौने दो ஒன்னே முக்கால்னா पौने दो ரெண்டே முக்கால் पौने तीन மூணே முக்கால் पौने चार நாலே முக்கால் पौने पाँच ஓகே அஞ்சே முக்கால் पौने छेன்னா 6 மணிக்கு 1/4 மணி நேரம் கம்மி. இதுதான் இது வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே 6 மணிக்கு 1/4 மணி நேரம் கம்மி. ஸோ पौने छे. இதே வந்து இங்கிலீஷ்லேயும் அப்படி சொல்லுவாங்க. இப்போது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்னே முக்காலுக்கு குவார்ட்டர் டு 2 குவார்ட்டர் டு 3. இப்போ பாருங்க குவார்ட்டர் டு 2ன்னா 2 மணிக்கு குவார்ட்டர் என்ன 1/4 மணி நேரம் கம்மி இருக்குது. குவார்ட்டர்னா கால். இப்போ மூணே முக்காலுக்கு என்ன சொன்னால் குவார்ட்டர் டு 4ன்னு சொன்னோம். குவார்ட்டர் டு 4ன்னா 1/4 மணி நேரம் கம்மி 4. அது ஹிந்திலும் சேம் அதே மாதிரி. இப்போ पौने छे இது வந்து 6 முக்காலுக்குன்னா என்ன पौने सातன்னு சொல்லணும். पौने सात पौने आठ ஓகே पौने नौ पौने नौ இது पौने எட்டே முக்கால் அண்ணா पौने नौ ஒம்போதே முக்கால் पौने दस பத்தே முக்கால் पौने 11 11 முக்கால் पौने 12 12 முக்கால் पौने 1 இதில் இருக்குது पौने 1னா குவார்ட்டர் டு 1. ஓகே இது வந்து पौने POW PONAI पौने இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே இப்போது நம்ம இதெல்லாம் படிச்சிட்டோம். पौने எப்படி சொல்லணும் இதெல்லாம் இப்படி படிச்சிட்டோம். ஓகே இதுக்கப்புறம் இதில் 1:10 ஆகுதுன்னு சொல்லணும். 1 மணி 10 நிமிஷம் ஆகுது. அதை நம்ம எப்படி சொல்லணும்? 1 மணி 10 நிமிஷம் ஆகுது. இப்போது 1 மணி 10 நிமிஷம் ஆகுது. ஸோ 1:10ன்னு சொல்லணும். ஓகே 1:10 1:10 हो रहा அப்படி சொல்லக்கூடாது. ஓகே இப்போது அதே 1:15 ஆகுது. 1:15க்கு என்ன சொல்லுவாங்க? நம்ம ஆல்ரெடி இது படித்தோம். 1:15ன்னு சொல்லணும். ஓகே இது வந்து 3:15 இருக்குது. 3:15க்கு என்ன சொன்னால் 3:15 சொல்லிவிட்டு 3 சொல்லணும். ஓகே இப்போ 4:30 இருக்குது. 4:30 4:30க்கு என்ன சொல்லணும்? 3:30 4:30 4:30. ஓகே 6:45 இருக்குது. 6:45 இது என்ன சொல்லுவாங்க? 6:45க்கு पौने 7ன்னு சொல்லணும். ஓகே இப்போது 11:35 ஆகுது. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? 11:35 மணி என்ன ஆகுதுன்னா 11:35ன்னு சொல்லுவோம் நம்ம நார்மலாக. இப்போ ஹிந்திலையும் அப்படி சொல்லணும். 11:35 இப்போ 11:35 हो रहा है. ஆக்சுவலி வந்து அதுதான் 11:35 हो रहा हैன்னு சொல்லணும். ஆனால் இது தேவையில்லை. 11:35ன்னு சொன்னால் போதும். ओके 8:05 मनी अच्छा 8:05 अभी टाइम क्या हो रहा है? कितने बजे है? अभी कितने बजे है ना 8:05 அப்படி சொன்னால் போதும். 8:05 இப்போ ஒன்று நான் ஒரு 2 இது சொல்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு 4 ஹோம்ஒர்க் தரேன். இந்த ஹோம்ஒர்க் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஓகே அதுக்கு கரெக்டான ஆன்சர் போடுங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு இன்றைக்கி 2 லெட்டர் சொல்லித்தரேன். ஓகே 2 லெட்டர். இந்த லெட்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு இதை வந்து ஃபஸ்ட்டு டீ போடணும். டீ போட்டாச்சு இல்லையா? டீ போட்டதுக்கப்புறம் இங்கேருந்து மேலேருந்து இப்படி போடணும். இது வந்து என்ன ஆகணும்? ஹிந்தியில் பான்னு சொல்லுவாங்க. பிஏ பா. ஓகே ஸோ இப்போ இப்படி போட்டு டீ போட்டு இப்படி போட்டுட்டு அப்படியே இது கீழே கொண்டு வரணும். அப்படியே இது வந்து இப்படி டீ போட்டுட்டு இந்த பா மாதிரி எழுதிட்டு அப்படியே இதை கீழே கொண்டு வரணும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஃபான்னு சொல்லுவாங்க. ஃபா. இப்போ நார்மலாக இந்த சும்மா இப்படி மட்டும் போட்டிங்கன்னா இது பா. இது அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஃபா. ஓகே ஃபஸ்ட் லெட்டர். அடுத்த லெட்டர் உங்களுக்கு அடுத்த லெட்டரு சேம் அதே மாதிரி டீ போட்டுட்டு இது மேலேருந்து கொண்டு வராமல் இந்த ரவுண்டு பண்ணணும். இந்த ரவுண்டு பண்ணால் இது பேர் வந்து வா. விஏ வா. ஓகே இப்படி போட்டுட்டு இது போட்டோன்னா விஏ வா.
இதை வந்து இப்படி போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் இப்படி மேலே இங்கேருந்து சுற்றுனேன்னா இது கா, கேஏ கா. ஓகே, இந்த காக்கு கொஞ்சம் லைட்டாக இது பண்ணேன்னா இது கா ஆகும். ஓகே, இந்த காக்கு இப்படி மேலே சுற்றுனீங்கன்னா இப்படி மேலே பண்ணிங்கன்னா கீ ஆகும். ஓகே, இதே வா இருக்குது, இந்த வாக்கு இந்த பக்கம் ஒரு லைன் போட்டு லெஃப்ட்ஸில் ஒரு லைன் போட்டு இப்படி சுற்றினோன்னா இது இ. இன்னா வி, வாக்கு இ போட்டோன்னா வி. ஓகே, இன்றைக்கி 2 லெட்டர் படிச்சிருக்கோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு என்ன படிச்சிருக்கோன்னா இன்றைக்கி நம்ம ஒன்று ஃபா இப்படி எழுதணும் ஒன்று. ஓகே, இப்போ ஃபீ எழுதணும். ஃபீ இது வந்து இப்படி போட்டுட்டு இப்படி ஃபீ. ஓகே, ஃபீ எழுதணும். ஃபீ எழுதணும்னா ஃபா எழுதிட்டு இந்த பக்கம் போட்டோன்னா ஃபீ ஆகும். ஃபீ. ஓகே, இப்போது நான் இன்றைக்கி ஹோம்ஒர்க் தரேன். மணி பற்றி படித்தோம் இல்லையா இன்றைக்கி, இந்த மணி பற்றி இன்றைக்கி ஹோம்ஒர்க் தரேன். இப்போது நான் என்ன சொன்னேன், 3:45 3:45 இதை ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க? ஓகே, 6:35 இதை என்ன சொல்லுவாங்க? 8:15 8:15 இதுக்கு என்ன சொல்லுவாங்க? அடுத்தது வந்து 9:30 ஏன்னா 9:30 இது என்ன சொல்லுவாங்க? ஓகே, 12:45 இதை என்ன சொல்லுவாங்க? அதுக்கப்புறம் ஒன்று தரேன், 2:18 இதை என்ன சொல்லுவாங்க? 2:18 இதை என்ன சொல்லுவாங்க? இது வந்து ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ இதே மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஹிந்தி புக்கு. இந்த ஹிந்தி புக்கு வந்து இது வந்து டோட்டல் 4 பாகம். இது வந்து ஹிந்தி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதலாம். இப்போ ஹிந்தி பிள்ளைங்க பிராத்தமிக் எக்ஸாம் எழுதுவாங்கள்ல, அதே மாதிரி இதுக்கு எக்ஸாம் எல்லாமே உண்டு. பூராமே எக்ஸாம் வந்து ஆப் மூலயமா இருக்கும். எக்ஸாம்ஸ் எல்லாமே ஓரலாக இருக்கும். ஓரலான்னா இப்போது இது இப்போ 3:45 ஆனால் உங்களுக்கு ஆப்பில் வந்து 3:45 ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க அது வந்து சொல்லணும். நீங்கள் ஹிந்தியில் சொல்லும்போது உங்களுக்கு மார்க் கொடுத்துரும். ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஹிந்தியில் இருக்கும். அதே மாதிரி ஹிந்தி ப்ராக்டிஸ் பண்ணுறது இருக்கும். இப்படி ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் நீங்கள் அமுக்கிட்டு ஒரு தமிழில் ஏதாவது வார்த்தை அமுக்கிட்டு தமிழில் ஏதாவது சொன்னீங்கன்னா அது ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடும். இன்னொரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை அமுக்கிட்டு நீங்கள் ஹிந்தியில் சொன்னீங்கன்னா அது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும். இது ஆப்பில் இதெல்லாம் இருக்குது. ஓகே, இன்னும் 2 பட்டன் இருக்கும். இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இது அமுக்கியாச்சுன்னா இங்கே என்ன எழுத்து இருக்குது? இப்போ சப்போஸ் இது இருக்குது, இங்கே பவுனே சாரன்னு இருக்குங்க. ஓகே, இல்லை பவுனே சேன்னு இருக்குது. இப்போ இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணால் பவுனே சேன்னு சொல்லும். பவுனே சேன்னு சொல்லும். நீங்கள் எத்தனை வாட்டி அமுக்குனா அத்தனை வாட்டி சொல்லும். அதுக்கப்புறம் ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் அமுக்குனா என்ன ஆகும்னா நீங்கள் மைக் இது இந்த மைக்கில் நீங்கள் சொல்லணும் பவுனே சேன்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஓகே பண்ணி மார்க் போட்டுரும். ஓகே, ஸோ அருமையான ஆப்பு புக்கு எல்லாமே உங்களுக்கு நீங்கள் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.